தூதுவிட்டு ஆடிய பூவில் வாடப்பட்டு சீதைய கேட்டது ஜாடப்பட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குழி கேக்குது பாட்டு நின்று பாடுது பாட்டு ஒண்ணு குழி கேக்குது பாட்டு நின்று. நிறைவேற்றிட்டேன்ல. இப்படி ஒவ்வொரு பாட்டா சொல்லுங்க. முடிஞ்சா பாடுறேன், முடியலன்னா டேப் ரெக்கார்ட்ல போட்டு கேட்கறேன். உன்னால முடியாது எதுவுமே இல்ல. அப்ப நம்ம என்னன்னா ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்துக்கு தலைவி வள்ளி அம்மா வரணும். அந்த அம்மா வந்தா இடத்துக்கு சிறப்பு. அதுக்கு முன்னாடி ஒருத்தி வர்ற அவ வந்தா எனக்கு வெறுப்பு உண்டா? ஏன் அவ்வளவு கருப்பா பேசுறீங்க? ஏன்னா எனக்கு முன்னாடி யாராவது அழகா இருந்தா எனக்கு பிடிக்காது இல்ல. உண்மையாலுமே அவளை உள்ள பார்க்க முடியல. ஏன் எனக்கே மூடு வருது. உள்ள பார்த்தா அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள இல்லனே அவளுடைய தோற்றம், அவ இடுப்பு மடிப்பு, அவ கொண்ட, அவ மண்டை, அவ இடுப்பு மடிப்பு, கால்ல பித்த வெடி. என்னம்மா அப்படி சொல்லிட்டு போற? கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா? வரனே 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 வரனே. அட உன்னலட மடையா. கண்மையக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. மனசில் இடம் பிடிச்சா இலட்சணில ஜெயிச்சா ஊரு சனம் தக்கவங்க தக்க தாளா தக்கவங்க தக்க மேலா ஏக்க தக்கமாய போச்சு தக்கவங்க தக்க மேலா. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா. கண்மையக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. ஒன்று ஒன்று போனா சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான். இளவட்டையெல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான். இளசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது. கல்வியலும் காலம் இருக்கிறாயா மண்ணோட மன்னர்களே. தான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா. கண்மையக்கு பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. ஒண்ணுமே நல்லாலே தந்தமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே தந்தமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே. அந்தியிலே பந்தடிச்சு ஆடி விளையாடு சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான். நீ தந்தி ஒண்ணு விட்டுக்கிட்டு முந்தி வந்து பாரு சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான் சிட்டாஞ்சனுக்கு சிட்டாஞ்சனுக்கு தான். பொழுதுக்கும் போதே இளமையத போனா அது திரும்பாது. கல்லூரிக்குள் கண்டதெல்லாம் கண்ட கனவாக கண்மொழிக்கு கண்டதெல்லாம் நல்ல நிலமாக
வரியா 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 கர்மையக்கு மாட்டு சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா தரியா தெரியா 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 மலச்சியிடம் கொடுத்து இலச்சிகளை செய்த ஓஹோ புருஷனு மூக்குல வரல வைக்க டக்கு டக்கு தாடா டக்கு டக்கு மேல எங்க டக்கு மாய போச்சு டக்கு டக்கு மேல டக்கு மேல தரியா 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 வரியா வரியா தரியா தரியா ஏய் மியூசிக் பார்ட்டி என்னடி சொல்லலாம் என்ன அடி தூள் கிளப்புறீங்க தூள்னா கிளப்பத்தான் செய்வாங்க நெறி தூள் கிளப்புறீங்க ரெடி நல்லா வாசிக்கிறோமா? சூப்பர் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு என்னங்க எங்களுக்கு என்னங்க அதை கஷ்டம்? வாங்க யா அதை உங்களை வாங்கடி பார்த்தா சந்தோஷமா இருக்கு. வெரி குட் சமுத்திராவட்டி ஊராங்கன் அதாவது உறங்க உரங்கான்கள் கார்த்திகா ஆடியோஸ் மாயாண்டிப்பட்டி மாயாண்டி படமா என்ன எழுத்து தமிழ் எழுத்தா மலையாளமா எதனா முத்துக்கு முத்தாகவா ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்கணும் போல இருக்கு. பாடலை கேட்டு ரூபாய் 100 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். முத்துக்கு முத்தாக பாடல் என்னை காட்டிலும் மிக அற்புதமாக என் மருமகன் அழகேசன் அவர்கள் பாடுவார்கள். அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பாடலை அவர் பாடுவார். கண்டிப்பா நன்றி வணக்கம். பாடுவோம் பாடுவோம். காசு வந்துச்சுன்னா நான் அடுத்த ஆள்கிட்ட போவார். அது எப்படி கொடுக்கக்கூடாது. அது ஆன வாயில் போன கரும்பு மாதிரி. இல்லை குண்டியில் ஓட்ட எப்படி எடுக்க முடியும் கையை விட்டு விரலை விட்டு? என்னங்க இல்லை உண்மையிலே உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏங்க 2025 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? பாருங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 குணம் நிறைஞ்சிருக்கு. நிறைஞ்சு 2 அது தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கே இதெல்லாம் தெரியல. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளோ அழகா தமிழ்ல பேசுறியா, பாட்டு பாடுறியா? எந்த நாடு நீங்க? ஏ லூசு, நான் இந்த வெளிநாடு லோக்கல் தான். பொய் சொல்லாதீங்க. உங்கள் பெண் தானே. மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. ஏய் நான் சொல்றேன் கேளுங்க, பொய் சொல்லாதீங்க. ஏன் எந்த நாடு டூர் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் சுத்தி பார்க்க போனீங்களா? யார் யார் வந்தியா? என்னை பேச வரையா இல்லை புஜாமா? என்ன நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்கார பிள்ளை. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல ஏதுங்க இந்த கலர்ல பெண்கள்? எங்க அம்மா சத்தி ஏன் மறைக்கிறிய? சொன்ன நம்பியா? நான் கேக்குறேன், என்ன ஏங்க என்னங்க நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்றிய? பீய திங்கிறேன். வேணுமா? டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து தரேன், ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? முகரக்கட்டையை பாரு, எல்லாரும் தின்னு தொலைக்கிறதான் நானும் தின்னு தொலைக்கிறேன். அதை ஏன் இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுறிய? அப்புறம் நீ கடுக்கு புடுக்குன்னு பேச, அப்புறம் நான் வெடுக்க வெடுக்குன்னு தான் பேசுவேன். கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சு தான் பெத்தாங்க. என்ன செஞ்சு? செய்வனை செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. எவ்வளவு வாங்குறாங்க? ஏய் கல்யாணம் செஞ்சு தான் பெத்தாங்க. அதை ஏன் இப்படி கடுப்பாவே சொல்றிய? அப்புறம் நீ வெடுக்க வெடுக்குன்னு பேச, அப்புறம் எரிச்சு வந்து மாத்துக்காம. கோபத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க இந்த ஜாக்கெட்டு மாட்டி தச்சாங்களா தச்சிட்டு மாட்டினாங்களா? தைச்சவே மாட்டிக்கிட்டான். அப்புறம் இப்படி மாட்டினா அப்புறம் மாட்டாம ஏன் இப்படி கோபமாக பேசுறியா? அப்புறம் நீ ஆட்டிக்கு பிடிக்க பேசினா அப்புறம் எரிச்ச கோபத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறதுன்னு தெரியும் சட சடன்னு. ஏன் இப்படி வேகமா கோபமாக பேசுறியா? அப்புறம் நீ எகடிக்கு மௌனியா பேசிட்டு இருந்தா அப்புறம் கடுப்பு மாதிரி வராதா? கோபத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. கோல மூடுப்பா. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளை பார்த்துருக்கேன். நான் என்னடி அவசாரி பயலா? ரோட்டில் இப்படி போகல வரல இப்படி பார்க்குறேன். ரோட்டில் போகல வரையில் எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த ஊரில் தான், இந்த மேடையில் தான் இப்போ தாண்டி இப்படி பார்க்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய தெரிஞ்சிருச்சா? நல்லா முகரக்கட்டைப்பா. என்ன எனக்கு தெரியும், நீ 5 மாடிக்கு தூக்கும் போது என்னை ஆளை தள்ளி விடுவேன்னு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தல துறை. சொல்லி கொடுங்க.
ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா. ரோமக்கட்டை காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன், விடியறதுக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும்னா ஒன்றா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? ஏங்க அவ்வளவா இருக்கு? யாரு டென்ஷன். ஆக மொத்தம் உங்களை எவன்லாம் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம், வெகு சீக்கிரம் கிரண்ட கால் இழுத்தே சாக வேண்டியதுதான். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வரையாம செருப்பை கொண்டு அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடுங்கி பிடுவேன், நக்கி பிடுவேன், நான் படிக்காத புத்தகம் இல்லை, பார்க்காத படம் இல்லை, முண்டப்பயல் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசா பாஜா இருக்கும் இருக்கும். எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னா சொல்கிறேன். அமிர்தா பையன் நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல் வெளியில சொல்ற விஷயமா தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. இப்ப அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் இல்லை, ஒரு மருந்துக்க ஆத்தாடி இவ்வளவு கோவக்கார பிள்ளையா இருக்கா. உண்மையிலே உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இல்லைங்க, அம்மன் கோவிலில் உள்ள அந்த அம்மன் சிலை இருக்குல்ல, அந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு உங்களை பார்க்கையில. இவ்வளவு அழகா இருக்கு, உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு போயிருக்கிறாங்க. என் தலையில ஓட்டு எழுத்து என்ன பண்ணட்டும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாங்க? நாளைக்கு பார்க்கலாம். ஒரு பூவா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், சொந்த வந்தவங்க, கூட பிறந்தவங்க, பெத்தவங்க வாங்கி கொடுக்கலாம். அண்ணன் தம்பி கூட வாங்கி கொடுக்கலாம். ஒரு இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரால கொடுக்க முடியும்? அந்த புருஷன் தான் கொடுக்கணும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? நாளைக்கு பார்க்கலாம். உள்ளபடியே உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்குங்க. நீ அது கஷ்டப்படுறிய. இப்ப நமக்குன்னு ஒரு வாரிசை யாரால உருவாக்கி கொடுக்க முடியும்? அந்த வெண்ணெய் தான் கொடுக்கணும். ஆம்பளை தான் கொடுக்கணும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? நாளைக்கு பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி? அதைத்தான் நானும் கேட்டேன். பருவத்துல பயிர் செய்யணும். அதான் ஒரு மயிரும் செய்யலைங்கிற அப்புறம் பயிர் செய்யவா? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. நீ யாரு புரிஞ்சுக்கிட்டியே? எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுங்க. காரணம் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம். உண்மைங்க, உண்மை. இப்ப ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, காது இந்த காது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது காதுக்கு. சரி. ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, இந்த மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, இப்படி விரலை வச்சு சொரிஞ்சா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்க சூட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சிட்டா கூட விரலை வச்சு சொரிஞ்சிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்க சூட. நீ மூடுப்பா, நீ அக்கா தங்கச்சோட பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு தான் சொல்கிறான்னு பார்க்குறேன். நக்கல் மயிர் பண்ணுறான் பார்த்தியல்லா. காது அரைச்சா கோழி இறக்க விட்டு குடையவா, மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொரியவா. அப்போ இது பழைய கட்டை விளக்க மரம் எடுத்துகிட்டு வந்து சுடுதண்ணியில் நினச்சிக்கிட்டே அடிங்க சட்டார்னு முகரம். இங்கே வாங்க, கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உண்மையிலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்க எதிரடி வைக்கிற? வெளிச்சமா இருக்கட்டும். உண்மையிலே உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? புடுங்குறேன். ஆமா, இவ்வளவு அழகா இருக்க, நீங்க தனியா வந்திருக்கீங்க, உங்க கூட யாரும் வரலையா? தனியா ஒன்றும் வரல, நான் எங்க குரூப்போட தான் வந்தேன். உங்களுக்கு ஒரு குரூப்பா? யார், தோழியா? எப்ப உள்ள தோழி? கொஞ்ச நாளுக்கு முன்ன வந்தாலப்ப. ஆமா வந்தாலப்ப. ஆமா. அவ யாரு? நான் அவளும் சின்ன வயசுல இருந்து மொட்டை குண்டியா அலைஞ்ச காலத்துல இருந்து 2 பேரும் தோழி. சும்மா சின்ன பிள்ளை விவரம் தெரிஞ்சாலும் பிரியவே மாட்டோம். 4-5 வயசுல இருந்தா
ஆமாம். சாப்பிட போனா சாப்பிட போனால் ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம். குளிக்க போனா குளிக்க போனால் ஒரு பாத்திரம்ல முட்டை கொண்டே 2 குளிப்போம். 2 பேருமே. தூங்குனா ஒரு வாயில தான் படுப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு வாயில தான் புத்தகம் கொண்டு போவோம். அவ்வளோ ஒற்றுமையா? ஆனா இவ்வளவு நாள் நீங்க ஒற்றுமையா இருந்ததெல்லாம் சரிதான். இப்போ உங்க 2 பேருக்கும் திருமணம்னு ஒன்று ஆகுதுன்னு வைங்க, 2 பேரும் வயசுக்கு வந்துட்டு அந்த பக்கம் பெரிய வயசாச்சு. என்ன கல்யாணம்னு ஒன்று நடந்தா நீங்க உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு தானே போகணும், அவங்க வீட்டுக்காரருக்கு தான் போகணும். அதனால தான் கல்யாணம் பண்ணல. ஏய், ஊர் உலகம் என்ன பேசும்? வயசுக்கு வந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கான்னு பேச மாட்டாங்களா? அதுக்கு மேலே ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கும் ஒரு ஐடியாவா? என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேரும் ஒரே பிரச்சனை கட்டிக்குவோம். ஏய், அறிவு இருக்கா? யோகத்தை பற்றி இப்போ அவனுக்கு வேணா உங்களுக்கு எல்லாமே இனிக்கும். கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, வட்டி சொத்தை விட்டு கொடுப்பா, வாழ்க்கையை விட்டு கொடுப்பாங்களா? அப்புறம் சக்காலத்து சண்டை தான் வரும். பழமொழியே அதானே. வராது. ஏன்? அதுக்கு ஒரு ஐடியாவா? என்னடி ஐடியா மேல ஐடியாவா வச்சிருக்க? வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். அதில் 3 நாள் என் கூட இருப்பார், 3 நாள் அவ கூட இருப்பார். இன்னும் 1 நாள் இருக்குல்ல, அதை ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். ஏன்? அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணும்ல. அப்புறம் இதே வேலையை தெரிஞ்சானா முண்டை கரண்ட காலை பிடிச்சிருக்குமா இல்லையா? அது மொரட்டு பீஸுக 2. ஏங்க என்னடி இங்க பஞ்சாயத்து? ஏண்டி நம்ம 2 பேரும் வள்ளல, நீ பாட்டுக்கு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவன் வரலையா? பெட்டிக்கார் வேற ஒரு மார்க்கமா பாக்குறாப்புல, நாக்கு இழுத்துருமோன்ட்டு. எப்பவும் ஒரே மார்க்கனே. அடியே, நான் என்னடி உன் பிரச்சனை? உங்களை கட்டிக்கிறவன் அவன் எந்த வேலைக்கு போக வேண்டியதில்லை. போக கூடாது, சனிய செய்யல செத்து மடி வேலை. அவனுக்கு அதுதான் வேலையே. என்ன வயிறுக்கு வராங்க அவன் அதே வேலையா இருந்தா அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? நாங்க வேலைக்கு போறோம்ல. எப்படி போவீங்க? நீங்க தான் அவங்க தான் செய்வார்ல. 3 நாள் அங்க வேலை பார்க்கும்போது நான் வெளியில வேலைக்கு போயிருவேன். ஆமா, 3 நாள் இங்கே நான் வேலை பார்க்க, நான் ஊர்ல போயிருவேன். அவனுக்கு தேவை பொலிகடா மாதிரி. அவனுக்கு சென்னைக்கு போடத்தான் வளர்க்குறமே தவிர வேற வேலையெல்லாம் ஒரு ஒன்றும் கூட சேர்ந்தா இந்த தொழில் தாண்டி நான் பார்க்கணும். சரி, காட்டுக்கு போறீங்களா? அடியே, காட்டுக்கு கன்னி பெண்களா போறோம். நானும் வரப்பா. ஏய், இப்பதானே சொன்னேன் பெண்களா போறோன்னு. வள்ளி அம்மா பாடுறாங்க, அந்த அம்மாக்கு துணைக்கு உயிர் தோழி நான் வரேன். நீ எதுக்கு வர? என்ன அப்புறம் நான் கன்னி பண்ண இல்லாம நான் என்ன? ஏய் சும்மா நல்ல வேலை. ஐயோ, தடுமாற வேண்டியதா இருக்கு. அம்மா வர்றாங்க. செல்லாம், என்னை அறிமுகப்படுத்தி வை. வள்ளி பொண்ணு குடுக்குடுன்னு ஓடியாடா தங்கம். வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சண்டி தன்னை செய்யலாமா குதிரை, சட்டையுடன் நிக்கிற போய் எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. ஓ, வெண்ண போலதான் பூவ போலதான் கட்டி காக்கவே நான் தான். ஓ, கட்டி காக்கவோ பட்டி சேர்க்கவோ நீயும் பார்க்கணும் நாள் தான். வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சண்டி தன்னை செய்யலாமா குதிரை. வருது வைக்க போற பகுதி தகரு, கண்ணால அகலைய நகரு, கிட்ட வந்த ஆகிடும் தவறு. அம்மாடி ஆட்டாடி வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சண்டி தன்னை செய்யலாமா குதிரை, சாட்டையுடன் நிக்கிற போய் எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு மதுரை குதிரை மதுரை. வணக்கம்மா. நலமோடு புகழோடு வாழ்க வளர்க. நான் வணக்கம் சொன்னேன். செல்லம், நலமோடு புகழோடு வாழ்க வளர்க. நான் வளரணுமா? இல்ல, ஏமா உங்களுக்கு உயிர் தோழி நான் வணக்கம் சொல்றேன். என்னை விட்டுட்டு அவளை மட்டும் வாழ்த்துறீங்க. நம்ம அவளை பெரிய ஆளா? இப்ப வந்தவ நான் உங்க கூட ஆரம்பத்துல இருந்து இருக்கிறேன். இவருக்கு மேடையிலே வழியாக நடித்து நம்ம எல்லாம் எழுத்து கொண்டிருக்க அருமை மகள் நந்தினி அவர்களை பாராட்டி டிடி சிறுகுடி இந்திரா நகர் டிஎம்கே சோலை அவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அது ரூபாய் 501 பரிசா வழங்கியுள்ளார்கள். ரூபாய் 1001 பரிசா. 101 தாயா நான் வச்சிருக்கேன். காசு எனக்கு வரல, அதனாலதான். இந்தாயா அது எனக்கு அம்பு இந்தாடி கொண்டு கொடுத்துரு. அந்த காசு அடியே கொடுத்துரு. அந்த 1001 நான் சொல்லி அந்த அன்பளிப்பினை வாரி வழங்கிய அது ஏன் காசரி அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு அப்பாவுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ரூபாய் 201 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார். ஏய் 101 தான் கொடுத்துட்டேன் கொண்டு விடு. பேர் சொல்ல விரும்பாத அருமைக்குரிய அன்பு அப்பா அவருக்கு அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு தந்தையாருக்கு நன்றி. SS நண்பர்கள் பூசாரிப்பட்டி அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அடியே எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? அடி நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கமா? நானும் சந்தோஷமா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சந்தல தான் தோஷமே இருக்கு. ஏய் நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா? நான் நல்லா இல்ல. ஏன் நீ நல்லா இல்ல? இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி மூடு. சரி அப்பா சொன்னாங்க கண்ணு கருத்தமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் பார்க்கணும்னு. ஆமாம்மா. வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். சுத்தப்படாதம்மா சுத்தப்படாது. என்னது சுத்தம்? காவலை பார்த்தமா போறமா இருக்கறதுக்கு வந்திருக்கோம். ஏண்டி நம்ம வந்தமா 3 பேர் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். ஆடி பாடி. என்ன நடக்குதுங்க? நாடகம் தான். என்னடி இங்க என்னமோ நடக்குது நமக்கு தெரியாம? நமக்கு தெரியாம 1000 நடக்குது. ஏகப்பட்ட நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டு காணாம போயிடணும். அப்படிங்கிற கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடி மூடாம கிளம்பிடணும். பொங்கல்ல வைக்க சங்குல வச்சு ஏய் தப்பு தப்பா பாடுறாடி. பொங்கல்ல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியில் சாயும் இந்த நங்கச்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் கிளிகள் பறந்து ஆட கவிகள் கோயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். மாறுதம் பாடுது. பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். செய்யற மாதிரி பாடுவேன். மனதினில் போடி
சூப்பரா இருக்குடி. என்ன ஒண்ணு இப்பதான் கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கு, அதெல்லாம் தள்ளிட்டேன். பல்ல காணாம ஒரு பல்லுக்கு 10,000 கேட்குறேன். ஒரு ஆளுக்கு ஏ விஷி மூக்கெல்லாம் இருக்குது. விஷி வாயா போயிட்டு வாப்போ. எங்கடி போ இங்க சொல்ற? வாமா. இங்க வாயா பேச. ஐயோ, பெட்டி என்ன மிதக்குது? பேசிக்கிட்டு இருக்கீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா வைப்பாங்க, இங்கே ஃப்ரீ. போ. ஏண்டி அறிவு கட்ட முண்டை? வாமா இந்தமா ஏண்டி இவ்வளவு கூட்டத்துல இப்படி போய் சீ பெட்டி நாடுது. பெட்டி நாடு. எடியே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணம் இருக்காடி. எரும மாடு எரும மாடு. ஆம்பளைங்களாம் இருக்காங்க இப்படி அசிங்கம் வச்சு வெக்கமா இல்லை உனக்கு? அசிங்கமா ஒண்ணுமில்ல, அழகா பண்ணனாலதான் அழகேசன் போட்டோ எடுத்தேன். அருமையா இருக்கு. போட்டாவா? எதுலடி எடுத்தாரு? சிரிச்ச முகமா இருக்கு. புகஞ்சு போக. இப்பதான் 100 ரூபாய்ட்டு குப்புன்னு ஏய் ஆம்பளைங்களா கம்பிடிச்சு வெக்கம் இல்லாம அப்பவே சொன்னல அங்கிட்டு போயிட்டு வாடினே. ஆம்பளை மூத்திரம் போக மாட்டாங்களா? நான் அவங்கள பழி வாங்கத்தான் செஞ்சேன். ஏய் இதுல பழி வாங்குறது என்னடி இருக்கு? மூத்திரத்துல பள்ளி வாங்குறீங்களா? நீங்க 2 பேரும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன தெரி? நம்ம ரோட்டில் நடந்து வரோம்ல, ஆமா இந்த ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, நம்ம வர்றதை பார்க்காத மாதிரி அப்படி போஸ்ட் மரத்தில் நின்றுக்கிட்டே ஒன்று கொடுப்பாங்க. அவங்க பாருங்க இவ. அவங்க நம்மளை பார்க்காத மாதிரி அடிக்கல, சரி நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. ஆமா அது பெரிய பொருள் காட்சி. பெரிய அணகொண்டா வச்சிருக்க மாதிரி நினைச்சிருப்பாங்க. முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த சோதியெல்லாம் ஒண்ணுக்கு இருக்காப்புல பாதி வேட்டிலேயே போயிடும். சீ அழகேசன் டவுசர்லயே இருந்துடுறேன். தொப்பை அழகேசனை சொல்லாதடி. பேம்பர்ஸ் மாதிரி மிதக்குது. அதுக்காகத்தான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். ஏண்டி ஏய் பழி வாங்குறதுக்கு வேற விஷயமே கிடையாது. இல்ல போட்டனா எதுல செய்யறாங்களோ அதுல பழி வாங்க. ஓ எதை கொண்டு நம்மள பழி வாங்குறாளோ அதே மாதிரி. சரி விளையாட்டு தனமா இருக்கக்கூடாது. விளையாட்டு டோமர் மண்டை. ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே. எரும மாடு எரும மாடு கீழே பாரு. எரும மாடு எரும மாடு கீழே பாரு முதல்ல. ஆமா உடனே அங்க எங்க பாக்குற உனக்கு கீழே பாரு. பார்க்காத மாதிரியே தான் பாப்பேன். ஒன்னத பாரு. பாருடி பார்த்து தொலைடி. சீ ஐயோ ஆமாண்டி. மூட வேத மூடாம நீ என்னத்தை மூடிட்டு இருக்க? முகத்தை மூடிட்டு இருக்க. முகத்தை தான் மூடணும். ஏன் நாளை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சீ சீ என் மூஞ்சில முழிக்காத, இந்த முகத்துல முழிக்காத. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா எவனாவது என் இதுல முழிக்காத. ஏய் அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாது. மரியாதையா போயிரு. கொளுத்தி புடியும் கொளுத்தி போடி முதல்ல போடி. கொளுத்துன மாதிரி தான் ஆளு மண்டையும் பாருங்க. ஆளுதான் அழகா இருக்கா, பழக்க வழக்கம் சரியில்லை. இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆத்தி ஓ அப்படியே இருக்காளே. ஆலோலம் சோ ஆலோலமே
ஐயோ எந்த கோலத்துல நிக்கிறாளே, அடி பொம்பளை தானே நீனு? ஐயோ ஏய் என்னடி இப்படி யாரையும் குறைமா வந்திருக்க? குளிக்கலாம்னு போனேன், மோட்டர்ல தண்ணி வரல. ஏய் மூடி முதல்ல பாக்க சைக்கிள் அடி. உள்பாவோட வேற எடுத்துட்டு போகல. கையில யாரோடதுல? பொன்னாடை அணிவித்து கௌரவித்த எங்க வீட்டுக்காரருக்கு. ஏய் தாரே ஏய் யார் அது? எங்கிட்டும் பத்த மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? அடியே அடியே யார் அது? இது என் பொண்டாட்டி. எங்க வீட்டுக்காரரு. இந்தாருங்க, என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? அந்த என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பத்தியா நாய் வளர்த்த மாதிரி கேட்கறா உங்களை. என்ன போடி. இப்படிலாம் பேசுறாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க. நடராஜண்ணே, இந்த மாதிரி பொண்டாட்டி உனக்கு தேவையில்லை. தேவையில்லைதான். என்ன பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா வப்பாட்டிவன், நீ சும்மா இருமா. ஏண்டி ஏய் இந்தாடி ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி இப்படி ஆடி ஒரு பொம்பளை திறந்து போட்டுக்கிட்டு வருவா. அதுக்கு தானே என்னை கூட்டியானே ஊரே சிரிக்கணும்னு. ஊரே சிரிக்கணும், இப்படியா சிரிக்கணும், முகரே பாரு. ஏன் துட்டுறீங்க? பொம்பளை பிள்ளைனா ஒரு அச்சம். ஏண்டி உங்க வீட்டுல என்ன ஆண்டி சொல்லி கொடுத்து வளர்த்தாய? நாளைக்கு இன்னாரு பொண்டாட்டி இப்படி போனா எனக்கு தாண்டி ஆச்சுங்க. அது அந்த அக்கறை உங்களுக்கு வேணும். என்ன அக்கறை வேணும்? இப்ப எதுக்கு வேகமா வந்த? குளிக்க போனேன். சோப்பு வாங்கல. சோப்பு என்ன சோப்பு வேணும்? இந்தாங்க, ஒண்ணு நீ திறந்து ஓடுற, இல்லைன்னா என்னைய திறந்து விடுற. இருடி கொஞ்சம் பொறுமையா இதுதானே 4 சேவத்து. நீ குளிச்சுட்டு வா ஃப்ரெஷ்ஷா. நாம வந்துடுறேன். என்ன சோப்பு வாங்கணும்? 501. உங்க லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதான் 501 சோப்பு வேணுமோ? ஏய் லூஸ் மாமா, அந்த சோப்பு பேர் 501. அப்படி ஒரு சோப்பா இருக்கு, அப்படி ஒரு சோப்பா இருக்கு. சரி சரி கொஞ்சம் வேகப்பட்டேன். சரி நீ போய் குளிச்சிட்டு மாமா போனோன்னு வர்றேன் சோப்போட. ஓகே. அடி நாள் பார்த்து நான் வந்தேன் நீ மகளே, உன் பாவாடை பூவில் நான் காம்பாக காம்பாக வந்தேன் நீ பாக. அடி பூ முல்லை உன் வீட்டு செவ்வாடை என் கைகள் பட்டாலே உலை 2 ஆத்தாடி 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 பாவாட காத்தாட நெஞ்சு கூத்தாட கூத்தாட உனக்கிது ரோசா நாத்து ஆத்தி ஏ தண்ணி கொஞ்சம் ஏ குளிக்கிது ரோசா நாத்து தண்ணி என் மேல அம்புடு பெரிய மாமாமா. மாமா உன் மேல உயிரே வச்சிருக்கேன்டி. ஏன் மாமா இப்ப ஊரே சிரிக்குது? அது போயிட்டு போறா, நமக்கு தேவையில்லை. நம்ம வேலையை பார்ப்போம். நீ ஒண்ணு செய், நீ போய் குளிச்சுக்கிட்டு மாமாவை சோப்போட வர்றேன் சரியா? இன்னைக்கு ஒண்ணு பாரு என்ன பண்றேன். என்ன மாமா என்னைய மூடிட்டு நீங்க திறந்துட்டீங்க? எதுக்கு மாமா 3 டவுசர் போட்டிருக்கீங்க நீங்க? அன்பு அண்ணன் சார்பாக எங்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார். பேரு விகே ஆத்தங்குடி அவர்கள் சார்பாக அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி. நம்ம ஊரு சந்தோஷம். சரி நீ ஒன்று சரி நீ போய் குளிச்சுட்டு மாமா சோப்போட வர்றேன். இப்படி வரக்கூடாது, ரொம்ப நேரம் தண்ணியில் நிக்க முடியாது, ஜல் பிடிக்கும். சரி சரி. அடி ஆத்தாடி செய்யற மாதிரி ஆக்ஷனை பாரு. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? தொர்ராஜண்ண ஒழுக்கமா இருந்து பழகி, இனிமே வேட்டியை விடுற மாதிரி இருக்க கூடாது. அன்றாயிரம் ஊத்துருவேன். அப்பா அப்பா இந்த கோவில்ல ஒரு வேண்டுதல் வைக்கலான்னு இருக்கேன். என்னம்மா? அப்பா இந்த ஜென்மத்துல ஏதோ தெரிஞ்சு தெரியாமையோ நீங்க வந்து தொர்ராஜப்பாவும் அவர் வந்து ஹரியப்பாவும் பிறந்துட்டார். என்ன பண்ண? ஆனா அடுத்த ஜென்மத்துல அப்படி பிறக்க கூடாது. அடுத்த ஜென்மத்துல நீங்க தொர்ராஜப்பாவை தான் பிறக்கணும். ஆனா ஹரியப்பாவா பிறக்க கூடாது, ஹரிணியா பிறக்கணும். ஏய் இந்த வருஷமே அப்படிதான். அவ பொண்டாட்டியா இருக்கணும், நீங்க கணவனா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் என்னோட ஆசை. என்னப்பா? ரூம் போட்டு தரேன், 2 பேரும் வந்து அடிங்க. அப்படி ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க. ஏன்
அது போரோட திங்கிற மாடு. அவளை கட்சி என்ன கட்சி தர்ராஜன் இல்ல உங்களுக்கே வள்ளியம்மா அவங்க விருப்பத்தை சொன்னாங்க. நான் என் விருப்பத்தை சொல்றேன். நீனுமா நீங்க 2 பேரும் அடுத்த ஜென்மத்துல புருஷ முண்டட்டியா பிறந்தாலும் சரி இல்ல இதே நண்பர்களா பிறந்தாலும் சரி உங்க நட்பு இதோட போயிரணும். மேடைக்கு மேடை சொல்றீங்க. இந்தமா உங்களுக்கு மனசாட்சி இல்ல என்ன இந்த பிறவிலே அவன் பயந்துக்கிட்டு தான் 4 டவுசர் உள்ள ஓட்டிருக்கேன். அது தெரியாம வந்து இன்னும் வேற கோயில்ல வேற சொல்றீங்க. ஆலோலம் சோ ஆலோலமே வண்டி சாய்ந்து விட்டது. நான் குளிச்சுட்டு வந்துட்டு சோப்பு வேணா என்ன கேட்க வேண்டியானே. அடியா 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 ரெடி ஆயிடுச்சு வாங்க. என்ன ரெடி ஆயிடுச்சா?